இயேசு இந்த பேரை கேட்டாலே போதும் உலக வரலாறுல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. பைபிள்ல நாம பார்க்கிற இயேசுவும் குரான்ல சொல்லப்படுற ஈசாவும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தானா? வாங்க இந்த ரெண்டு புனித நூல்களும் சொல்ற முற்றிலும் மாறுபட்ட சித்திரங்களை பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 400 கோடி மக்கள், உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும், அதாவது பாதிக்கும் மேலான மக்கள் தொகை இயேசுவை ரொம்பவே மதிக்கிறாங்க. இதுவே போதும் அவர் எவ்வளவு முக்கியமானவர்னு புரிஞ்சுக்க. ஆனா அவங்க எல்லாரும் ஒரே இயேசுவை தான் நம்புறாங்களா? இங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது. ஏன்னா பைபிள் சொல்ற இயேசுவும் குரான் விவரிக்கிற நபரும் அடிப்படையிலே ரொம்ப வேற வேற மாதிரி இருக்காங்க. மேலோட்டமா பார்த்தா ரெண்டு மதங்களுமே இயேசுவை ஒரு முக்கியமான நபரா மதிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தான் அவரோட அடையாளம், அவரோட நோக்கம், இதுல எல்லாம் பெரிய ஆழமான வேறுபாடுகள் இருக்கு. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இல்ல. இந்த ரெண்டு மதங்களோட பார்வையிலையும் ஒருத்தரோட ரட்சிப்பையே தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியமான வேறுபாடுகள். சரி, இந்த முரண்பாட்டோட மையப்புள்ளி என்னன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் பைபிள் இயேசுவ தேவனுடைய குமாரன், அதாவது நம்மளை காப்பாத்த வந்த ரட்சகர்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் குரான் அவரை தேவனுடைய ஒரு நபி, ஒரு தூதர்னு சொல்லுது. நீங்களே பாருங்க, இந்த ரெண்டு சித்திரங்களும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. சரி, முதல் மற்றும் ரொம்ப அடிப்படையான வேறுபாட்டுக்கு வருவோம். அது என்னன்னா இயேசுவோட பிறப்பை பத்தின மாறுபட்ட கதைகள் தான். சரி, இந்த ரெண்டு பிறப்பு கதைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். பைபிள் படி இயேசுவோட பிறப்புங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல், அதாவது கடவுளே மனிதனா அவதரிச்ச ஒரு சம்பவம். ஆனா குரான் என்ன சொல்லுதுன்னா, இது கடவுளோட கட்டளையால நடந்த ஒரு தனித்துவமான அற்புதம். சிம்பிளா சொல்லணும்னா இயேசு ஒரு படைப்பு, அவதாரம் கிடையாது. குரான்ல மட்டும்தான் இந்த ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. அதாவது குழந்தை இயேசு தொட்டிலில் இருந்தபடியே பேசுறாரு. அப்பவே தன்னோட அடையாளத்தை தெளிவா சொல்றாரு, நான் கடவுளோட அடியா, ஒரு நபி அப்படின்னு. அடுத்ததா நம்ம ரெண்டாவது முக்கியமான வேறுபாட்டுக்கு வரோம். இயேசுவோட தெய்வீக அடையாளம் பத்தின கருத்து வேறுபாடு. உண்மையை சொல்லணும்னா இதுதான் இந்த ரெண்டு நம்பிக்கைகளுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய பிளவுன்னே சொல்லலாம். இஸ்லாம்ல ஷிர்க் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுளோட யாரையும் எதையும் இணை வைப்பது மன்னிக்கவே முடியாத பாவம். இதனாலதான் இயேசுவுக்கு தெய்வீக தன்மை கொடுக்கறத இஸ்லாம் முழுமையா நிராகரிக்குது. இதுக்கு அப்படியே நேர்மாறா கிறிஸ்தவத்தோட அஸ்திவாரமே அவதாரம் அப்படிங்கிற கொள்கை தான். அதாவது நித்தியகுமாரனான தேவன் இயேசுங்கிற பேர்ல மனித உருவம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிற நம்பிக்கை. பைபிள்ல இருந்து வர்ற இந்த ஒரு வரி கிறிஸ்தவ நம்பிக்கையோட மைய புள்ளி. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு இயேசுவே நேரடியா சொல்றாரு. இதுதான் கிறிஸ்தவ இறையியலோட அடித்தளமாவே இருக்கு. இயேசு செஞ்ச அற்புதங்களை பாருங்க. கிறிஸ்தவ பார்வையில அந்த அற்புதங்கள் எல்லாம் அவரோட சொந்த தெய்வீக அதிகாரத்திலிருந்து வந்துச்சு. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அற்புதங்கள் எல்லாமே கடவுளோட அனுமதியோட ஒரு நபியால செய்யப்பட்ட அடையாளங்கள் மட்டுமே. இப்போ நாம ரொம்பவே வியப்பான ஒரு வேறுபாட்டுக்கு வர்றோம். அதுதான் சிலுவை சம்பவம். இந்த ஒரு நிகழ்வு ரெண்டு கதைகளையும் ரெண்டு வேற பாதைகள்ல பிரிச்சு கொண்டு போகுது. கிறிஸ்தவ கதையில ஏசாயா தீர்க்கதரிசியோட இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சிலுவை மரணங்கிறது எதேச்சையா நடந்தது இல்ல, அது மனிதர்களோட பாவத்துக்காக முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தியாகம் அப்படிங்கிறத இது தெளிவா காட்டுது. பைபிள் படி சிலுவையிலே இயேசு சொன்ன கடைசி வார்த்தை இதுதான். அதாவது மனித குலத்தை மீட்கிறதுக்கான அவரோட வேலை முழுசா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா குரான் என்ன சொல்லுது தெரியுமா? அது சிலுவை சம்பவத்தை நேரடியாவே மறுக்குது. அவங்க இயேசுவை கொல்லவும் இல்ல, சிலுவையில அறையவும் இல்ல, ஆனா பாக்குறவங்களுக்கு அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டதா சொல்லுது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இயேசு சிலுவையிலிருந்து காப்பாற்றப்பட்டு நேரா வானத்துக்கு உயர்த்தப்பட்டார். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய திருப்பு முனை. அடுத்ததா இயேசுவோட ரெண்டாம் வருகை பத்தி ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதுலயும் ரெண்டு சித்திரங்களும் ரொம்பவே வித்தியாசப்படுது. இந்த அட்டவணையை பாருங்க, ரெண்டு பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். பைபிள் படி இயேசு உலகத்தை ஆள போற ராஜாவா திரும்ப வராரு. ஆனா குரான் படி அவர் இஸ்லாத்தை நிலைநாட்டுற ஒரு தலைவரா வந்து அதுக்கப்புறம் இயற்கையா மரணம் அடைமார். இந்த வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. கடைசியா ஒருத்தருக்கு ரொம்பவே தனிப்பட்ட ஒரு வேறுபாட்டுக்கு வருவோம். இது ஒவ்வொரு விசுவாசியும் நேரடியா பாதிக்கிற கேள்வி. ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? ரட்சிப்புக்கு ரெண்டு பேரும் சொல்ற பாதையை பாருங்க. ரெண்டு துருவங்கள் மாதிரி. கிறிஸ்தவம் சொல்லுது விசுவாசத்தின் மூலமா வர்ற கிருபை தான் முக்கியம்னு. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம செய்யற செயல்கள், நம்ம கீழ்ப்படிதல், இதெல்லாம் வச்சுதான் நமக்கு தகுதி கிடைக்கும்னு சொல்லுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒன்னு சொல்லுது விலை ஏற்கனவே கொடுக்கப்பட்டுடுச்சுன்னு, இன்னொன்னு சொல்லுது நீங்க தொடர்ந்து விலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு. இது வரைக்கும் நாம பார்த்த முக்கியமான வேறுபாடுகளை ஒரே பார்வையில சுருக்கமா பார்க்கலாம்.
பிறப்பு, அடையாளம், மரணம், வரைகை, அப்புறம் ரெக்கிப்பு. இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் 2 நூல்களும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத முற்றிலும் மாறுபட்ட சித்திரங்களை தான் நமக்கு கொடுக்குது. மொத்தத்துல அடிப்படை வித்தியாசம் இதுதான். இஸ்லாமிய பார்வைப்படி இயேசு கடவுளை நோக்கி கை காட்டுற ஒரு தீர்க்கதரிசி. ஆனா கிறிஸ்தவ பார்வைப்படி அவரே கடவுள் மனித உருவத்துல வெளிப்பட்டவர். கடைசியா உன்னோட கொஞ்சம் கூட பொருந்தாத இந்த 2 சித்திரங்களோட தாக்கத்தை பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நம்ம முடிக்கலாம். தீர்க்கதரிசியா அல்லது ரட்சகரா? இந்த 2 சித்திரங்கள்ல எந்த இயேசு உண்மையானவர்?